பதில் மதுரையிலிருந்து அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர் கேட்கிறாங்க. தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட பள்ளிவாசல் குறித்த வசனத்தில் வரும் குஃப்ரன் என்ற வார்த்தைக்கு இறைவனை மறுப்பது என்பதுதான் பொருள் என்றும் இணை வைப்பு என்பது பொருள் அல்ல என்றும் ஒருவர் கூறுகிறார். எனவே இணை வைக்கும் பள்ளியில் தொழக்கூடாது என்பதற்கு அந்த வசனம் ஆதாரமாக ஆகாது என்றும் குஃப்ரன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொண்டு தவ்ஹீத் ஜமாத்தினர் தவறாக முடிவெடுக்கின்றனர் என்றும் வாதிடுகின்றார். அவர் கூறுவது போல இணை வைப்பை குறிக்க ஷிர்க் என்ற வார்த்தை அவ்வசனத்தில் இடம்பெறவில்லையே. குஃப்ர் என்பதற்கு இணை வைத்தல் என்பது எப்படி பொருளாக இருக்க முடியும்? இதற்கு சரியான விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 107, 108 இந்த வசனங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு இணை வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது, தர்கா உள்ள பள்ளியில, மூழ்கு ஓதக்கூடிய பள்ளியில, தாயத்து போடுற பள்ளியில, இந்த மாதிரி பள்ளிகளை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அந்த வசனங்களை ஆதாரமா காட்டுறோம். அந்த வசனங்கள்ல என்ன வருது? வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் லிராரன். முனாஃபிக்குகள் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை அவர்கள் எழுப்பி கொண்டார்கள், கட்டி கொண்டார்கள். லிராரன் எதுக்கு கட்டினாங்க? முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்காக வேண்டி கட்டிக் கொண்டார்கள். குஃப்ரன் இணை வைப்பை நிலைநாட்டுவதற்காக கட்டிக் கொண்டார்கள். தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காக கட்டிக் கொண்டார்கள். இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலா அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக நடப்பவர்களுக்கு புகலிடமாக ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொண்டார்கள். அவங்க இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நன்மையை தவிர நாங்கள் எதையுமே நாடவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை சத்தியம் பண்ணி வேற சொல்றான். வல எஹலிஃபுன்ன இன்னரதுனா இல்லல் ஹுஸ்னா, சத்தியம் பண்ணி என்ன செய்யறான், நல்லதை தவிர நாங்கள் எதை நாடல இப்படின்னு சொல்றான். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். லா தகும் ஃபீஹி அபதா, நபியே இந்த பள்ளியில ஒரு காலத்திலையும் நீ நிக்காத. மஸ்ஜிதும் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வளி யௌமின் அஹக்குன் தகும ஃபீஹி, ஆரம்ப காலம் முதற்கொண்டு இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் நீ நின்று வணங்க தகுதியான பள்ளிவாசல். நயவஞ்சகர்கள் தவறான காரணங்களுக்காக கட்டிய இந்த பள்ளியில் ஒரு காலத்தில் நிக்காத இப்படின்னு அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன ஐ யத்ததஹரு, அந்த பள்ளியில தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையாளர்கள் என்ன செய்யறான், விரும்புகிறான், நேசிக்கிறான் இப்படின்னு அந்த வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் 4 காரணம் சொல்லி இந்த 4 காரணம் இருக்கிற பள்ளிவாசல்ல நீங்க தொழக்கூடாது அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்துக்காக நயவஞ்சர்கள் கட்டிய ஒரு பள்ளிவாசலை பற்றி இந்த வசனம் இறங்கினாலும் இந்த காரணம் எந்த பள்ளியில எல்லாம் இருக்குதோ எல்லா பள்ளிக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் இந்த வசனம் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்த வரைக்கும் அது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் அது தீர்வாக இருக்காது, எல்லா காலத்திலும் உள்ளதுக்கு தான் தீர்வாக இருக்கும். அப்ப நம்ம காலத்தில் இந்த மாதிரி தவறான நோக்கங்களுக்காக பள்ளி கட்டிருப்பார்களே, ஆனால் அங்க எப்படி நம்ம தொழுகிறது? இதே வேலையத்தான முனாஃபிக்குகள் பண்ணாங்க. அந்த 4 காரணம், முனாஃபிக்குகள் எந்த காரணங்களுக்காக பள்ளி கட்டினார்களோ அந்த காரணங்கள் இன்றைக்கு கட்டப்படக்கூடிய பள்ளிகள்ல இருக்குமே, ஆனால் அதுல எப்படி நம்ம தொழுகிறது? அந்த அடிப்படையில் இந்த பள்ளியில இணை வைப்பு நடக்குதோ இன்னும் 4 காரணத்துல குஃப்ர்னு ஒன்று வருது. அப்ப இந்த குஃப்ர் எந்த பள்ளியில இருக்குதோ அந்த பள்ளியில தொழக்கூடாது என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் லிராரன், முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். குஃப்ரன் குஃப்ரை நிலைநாட்ட ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் என்று குர்ஆன்ல வருது, அந்த வசனத்துல வருது. குஃப்ர் என்று சொன்னால் நிராகரிப்பு தானே அர்த்தம், கடவுளை மறுக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப இணை வைப்பை நிலைநாட்டுவது என்று இணை வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? குஃப்ரை நிலைநாட்டுறதுக்கு தானே அந்த நயவஞ்சர்கள் பள்ளியை கட்டினாங்க இப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாதத்தை ஒருத்தர் வைக்கிறாருன்னு சகோதரர் கேட்கிறாங்க. முதல்ல விளங்கன ஃபர்ஸ்ட் அடிப்படை பேசிக்கே இது இவர் சொல்ற வாதம் தப்புன்னு விளங்குது. ஏன் குஃப்ரை நிலைநாட்டுறதுக்கு பள்ளி கட்டணும்? குஃப்ர்னா கடவுள் மறுப்பு அப்படின்னு அர்த்தமாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டாவது பார்ப்போம். கடவுளை மறுக்கிறது, கடவுளை இல்லைங்கிறது, நாத்திய சிந்தனை இப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்குமே, ஆனால் கடவுளை மறுக்கிறதுக்கு எவனாவது ஒரு ஆலயத்தை கட்டுவானா? அதுவே விளங்குது இது கடவுளை மறுக்கிறதுக்காக நீங்க கட்டல,
கடவுளுக்கு இணை வைக்கத்தான் வேற ஒரு கடவுளை அங்க கொண்டு வைத்து வணங்குறதுக்கு தான் கட்டினார்கள் என்பது அதை படிக்கும்போது இல்லாட்டி மசீது எதுக்கு கட்டலாம், பள்ளி எதுக்கு கட்டலாம்? அப்ப கடவுளை மறுக்கிறதுக்கு என்ன செய்யற, பள்ளிவாசல் கட்ட வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, இந்த குஃபுர் அப்படின்னா நிராகரிப்புன்னு மட்டும்தான் அர்த்தம், அது இணை வைப்பு குறிக்காது அப்படிங்கிறாங்களே, இது அறியாமை வாதம். இது குர்ஆனை அணுக வேண்டிய முறையில் அணுகாமல் அரைகுறையாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க குஃப்ர் என்ற வார்த்தைக்கு அரபி அகராதியிலும் போய் பாருங்க, அல்லது குர்ஆன்ல நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா குஃப்ர் என்பது இரண்டையுமே குறிக்கும். அல்லாஹ்வை மறுக்கிறதையும் குறிக்கும், அல்லாஹ்வுடைய பண்புகளை அவனுடைய தன்மைகளை மறுக்கிறது இருக்குல்ல, அதுவும் குஃப்ர் தான். ரெண்டுக்குமே குஃப்ர். குஃப்ர் என்பது ஷிர்க்கையும் உள்ளடக்கும், இறை நிராகரிப்பு நாத்தியத்தையும் உள்ளடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் குஃப்ர் என்று அரபி அகராதி நூல்கள்லையும் இதை செய்யலாம், பார்க்கலாம். குர்ஆன்லையும் கூட நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு குர்ஆன்ல குல்யாயுல் காஃபிரூன் வருது, நபி நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே. காஃபிர்கள் என்றால் அவர் சொல்ற அடிப்படையில் என்ன அர்த்தம், ஏக இறைவனை மறுப்பவர்களை அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம். வைக்கும்போது ஏக இறைவனை மறுப்பவர்கள் அர்த்தம் வைக்கிறோம். ஆனால் இறை மறுப்பு என்ன, இறைவனை உரையடியாக மறுக்கிறது இறை மறுப்பு தான், இறைவனுடைய தன்மையை மறுக்கிறது இறை மறுப்பு தான். அப்ப ஏக இறைவனை மறுப்பவர்களே அப்படின்னு கூப்பிட்டு நபி நீ சொல்லு, லா ஆபுது மா தாபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். அப்ப ஏக இறைவனை மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறவன நீங்க வணங்க மாட்டீங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன விளங்குது, இறை மறுப்பாளர்களை இந்த காஃபிருங்கிற வார்த்தை சொல்லுமையானால் அது மட்டும்தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு இருக்குமையானால் இறைவனை மறுக்கக்கூடியவங்க எப்படி இறை வணங்குவாங்க? நீங்க வணங்குறவனை வணங்க மாட்டேன்னு எல்லாம் சொல்றான். குஃப்ர் என்பது காஃபிர் என்பது அது இறைவனை மறுக்கிறவனை குறிக்கும். இறைவனுக்கு இணை வைத்து பல தெய்வங்கள் வழிபடுறாங்கல்ல, அவங்கள அந்த செயலை அந்த குஃப்ர் என்ற வார்த்தை குறிப்பிடும். காஃபிர் என்றால் இணை வைப்பவன் என்ற பொருள் இருக்குது, இறைவனை மறுப்பவன் என்ற பொருள் இருக்குது. ஷிர்க்குன்னு தனியான வார்த்தை இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும், குஃப்ர் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது இணை வைப்பையும் குறிக்கும், இறைவனை மறுக்கிறதையும் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அதனாலதான் காஃபிர்களை அழைத்தல்லான்னு செய்யறான், பல தெய்வ வழிபாடு உடையவர்கிட்ட பேச சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்கல்ல, பல தெய்வத்தை வழிபடுறீங்கல்ல, நீங்க வழிபடுற எதை நான் வழிபட மாட்டேன் என்று முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் பேச சொல்றான். மக்கத்து காஃபிர்கள் இணை வைப்பாளர்களை பத்தி அல்லாஹ் பேச சொல்றான். அப்படி பேசும்போது காஃபிர்களே இறை மறுப்பாளர்களே இப்படின்னு அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, இறை நிராகரிப்பு வேற ஷிர்க் வேற கிடையாது. இறை நிராகரிப்புல ஷிர்க் வந்துடும். ஷிர்க் வைக்கிறது இறை நிராகரிப்பு தான், இறைவனுடைய தன்மையை மறுக்கிறது தான். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகாணலில் முஷ்ரிக்கீன ஐயாமுரு மசாஜித் அல்லாஹ், பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்கல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை அவங்க நிர்வாகம் செய்ய முடியாது, நிர்வாகம் செய்ய அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஷாஹிதீன் அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ரி, அவர்கள் குஃப்ருல இருப்பதற்கு அவங்களுக்கு அவங்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே குஃப்ரின் விஷயத்துல சாட்சியாளர்களாக இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வாகம் பண்ண தகுதி கிடையாது. உலாயிக்கு ஹபித்த தாமாலுகும், அவருடைய அமல்கள் அழிந்து விட்டன. வஃபின்னாரிஹும் காலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றவங்க இணை வைக்கிறவங்களும் இருக்கக்கூடாதுங்கிறான். இணை வைப்பவர்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஷிர்க் வேற குஃப்ர் வேற அப்படின்னா, அப்ப குஃப்ருக்கு அவங்கள சாட்சியா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரே வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், இணை வைப்பாளர்கள் என்று அவங்களை குறிப்பிடுறான். அவங்கள்ட்ட இணை வைப்புங்கிறது அது ஒரு வகையான குஃப்ர் தான். அது குஃப்ர் என்பது இணை வைப்பு தான். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த குஃப்ருக்கு அவங்கள சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவங்கள கடவுளை மறுத்துக்கிட்டு கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்களா? அப்படி அதுக்கு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், குஃப்ர் என்று சொன்னால் அது இணை வைப்பை குறிக்கும். அவங்க இணை வைக்கிறதுக்கு அவங்கள நினைஞ்சாங்க சாட்சியாளராக இருக்கிறார்கள். இறைவனுடைய தன்மையை மறுத்து கொண்டு ஒரு இறைவனை வணங்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு இவங்க போய் தலைமை தாங்குவாங்களா? இப்படின்னு அல்லாஹ் செய்யறான் சொல்றான். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, ஷிர்க் வேற குஃப்ர் வேற இல்லை, குஃப்ர் என்பது ஷிர்க்கை எடுத்துக்கொள்ளும் என்பதை காட்டுகிறது. இது போக ஹதீஸ்களை நீங்க பார்த்தா என்ன, குஃப்ர்னு சொன்னால இறை மறுப்பு தான், அதுக்கு ஷிர்க்குன்னு அர்த்தம் வராது, அதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. ஷிர்க்குண்டா தான் இணை வைப்புண்டாகும், குஃப்ருண்டா என்ன செய்யாது, இணை வைப்புண்ட அர்த்தமே வராது, இறை நிராகரிப்புங்கிற அர்த்தம் மட்டும்தான் வருங்கிற மாதிரி சொல்றாருல. அப்படி சொன்னவருக்கு விவரம் பத்தலன்னு அர்த்தம். அப்படி சொன்னவர் மார்க்கத்தை சரியா அவரு அணுகல, குர்ஆனை கவனிக்கல, ஹதீஸை கவனிக்கலன்னு ஆகும். ஏன்
நீங்க ஹதீஸ்களை தேடி பார்த்தீங்கன்னா இந்த இறை மறுப்புண்டு இல்லாம வேற பல அர்த்தங்கள்ல இந்த குஃப்ர் என்ற வார்த்தை வருகிறது. நன்றி கெட்டவன், நன்றி கெட்ட செயலு இப்படிங்கிற அர்த்தத்துல, அல்லது ஒரு பாவத்துடைய கடுமையை சொல்றதுக்காக வேண்டி அப்படியும் இந்த குஃப்ர் என்ற வார்த்தை என்ன செய்யுது ஹதீஸ்கள்ல நிறைய வருகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் ஹதீஸ்ல எப்படி வருது? ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், வகித்தாலு குஃப்ருன் அவனை கொலை செய்வது குஃப்ரு இப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிமை கொன்று விட்டால் அவன் ஒரு குஃப்ரான காரியத்தை செய்து விட்டான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த குஃப்ருக்கு என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிமை கொலை பண்ணிடுறாருண்டா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார், காஃபிர் ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. கொலை செய்யறது அவ்வளவு பெரிய பாவம் என்பதை உணர்த்துறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இறை நிராகரிப்பு இடத்துல என்ன செய்ய முடியாது, அப்படி அர்த்தம் வைக்க முடியாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தர்ஹபு அன் ஆபாயிக்கும் உங்களுடைய தந்தையரை நீங்க வெறுக்காதீர்கள், ஃபமன் ரஹிபான் அபிஹி ஃபஹு குஃப்ருன் யார் தன்னுடைய தந்தையை வெறுக்கிறானோ அது குஃப்ரு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒருத்தர் தகப்பனார் வெறுக்கிறாருன்னா அவரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு ஆகுமா? அல்லது ஒரு பெரிய ஒரு பாவத்தை குஃப்ருக்கு ஈக்குவலான ஒரு பாவத்தை அவர் செய்திருக்கிறாருன்னு அப்படி ஆகுமா? அந்த பாவம் பெரும்பாவம் என்பதை கண்டிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை அங்க சொல்லப்படுறத தவிர இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்னதானி ஃபின்னாசி ஹுமா பிஹிம் குஃப்ருன் மனிதர்கள்ட்ட ரெண்டு பாவங்கள் இருக்கிறது, அது ரெண்டுமே குஃப்ரு. அது என்ன? ஒண்ணு அத்தானு பின் நசபி வன் நியாஹத்து அல் மையத்தி, ஒன்னு பரம்பரையை குறை சொல்றது, இன்னொன்னு இறந்தவருக்காக ஒப்பாரி வைப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இந்த ரெண்டையும் குஃப்ரு என்று சொல்றாங்களே, இது மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது, இந்த குஃப்ர்ல இருந்து மக்கள் விடுபட மாட்டேங்கிறாங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப ஒருத்தர் இறந்தவருக்கு ஒப்பாரி வச்சாருந்தா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு அர்த்தமா? அவருக்கு பொண்ணு கொடுக்க கூடாதா? அவர் பின்னாடி துருவ கூடாதா? அவர் முஸ்லிம்ங்கிற இடத்துல அவரை நம்ம பார்க்க முடியாதா? ஒரு பாவத்தை கண்டிக்கிறதுக்காக வேண்டி குஃப்ரு என்ற வார்த்தை வரும். அப்ப அதை என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டாருங்கிற அர்த்தம் தான் அதுக்கு குஃப்ருனால இறை மறுப்புன்னு அர்த்தம், இறை நிராகரிப்புன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது தவறு என்பதற்காக வேண்டி இதையெல்லாம் சுட்டி காட்டும். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்றைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க பயான் பண்ணுகிறார்கள். ஆண்களுக்கு பயான் நிகழ்த்தி விட்டு அந்த சொற்பொழிவு கேட்கல, பெண்களுக்கு கேட்கல அப்படின்ன உடனே பெண்கள் பகுதியில் போய் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் போது சொல்றாங்க, யா மாஷர் நிசா தசத்தக்குன பெண்கள் சமூகமே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஃபஇன்னி ராய்த்துக்குன்ன அக்ஸர் அஹ்லின்னார் ஏனென்றால் நரகத்தில் அதிகமாக இருப்பவர்களாக உங்களைத்தான் நான் பார்த்தேன் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நபி தோழிகள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வபிம தாடிக்க ஏன் அந்த மாதிரி நாங்க ஏன் நிறைய பேர் நரகத்தில் இருக்கிறோம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துக்ஸிர்னல் லான வ தக்ஃபுர்னல் அஷீர நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், கணவனுக்கு என்ன செய்றீங்க, அந்த குஃப்ரை செய்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல குஃப்ருன்னா என்ன அர்த்தம்? குஃப்ருன்னு வருது கணவன் விஷயத்துல குஃப்ர் செய்றீங்கன்னு சொல்றாங்களே, நன்றி கெட்டவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி யார் தொழுகை வேண்டும் என்று விட்டு விட்டானோ அவன் காஃபிர் ஆயிட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர யார் தொழுகை வேண்டும் என்று விட்டு விட்டானோ அவன் காஃபிர் ஆயிட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப தொழுகை வேண்டாம் முஸ்லிம் கிடையாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு அப்படி அர்த்தமாகுமா? அல்ல நன்றி கெட்டவன் ஆகிட்டான் அப்படி ஆகுமா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் தொழுகாதவனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாது, அவனுக்கு நம்ம தொழுகை நடத்த முடியாது, முஸ்லிமுக்கு தானே ஜனாசா தொழுகை நடத்த முடியும். அப்ப தொழுகாத ஒருத்தனுடைய ஜனாசா வந்தா அவனுக்கு தொழுகை நடத்துறது இல்லையா? அப்ப குஃப்ரு என்ற வார்த்தை குர்ஆன்ல ஹதீஸ்ல பல இடங்கள்ல வருகிறது. இதையெல்லாம் போய் படிக்கணும். உங்களுக்கு சொல்றாருல அவரு குஃப்ருனால இறை நிராகரிப்புன்னு மட்டும்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்களே, குஃப்ருண்டா இவ்வளவு அர்த்தம் இருக்கிற நிறைய அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை. குஃப்ருண்டா அது இறை நிராகரிப்பு மட்டும் இல்ல, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை குஃப்ரு என்ற வார்த்தையால் என்ன செய்வாங்க, குறிப்பிடுவாங்க. அந்த அர்த்தத்தை அந்த வார்த்தை உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த வசனம் என்ன சொல்லுது, வல்லதி நத்தகது மஸ்ஜிதல் லிராரன் யார் ஒரு பள்ளிவாசலை நயவஞ்சல் கட்டினாங்களே, இடைஞ்சல் பண்ணுவதற்காக கட்டினார்கள். குஃப்ரன் இறை நிராகரிப்புண்டு தமிழாக்கத்தில் நம்ம எழுதியிருந்தாலும் சரி, ஏன்னா அது இறை நிராகரிப்புண்டா இணை வைப்பையும் குறிக்கும், இறை நிராகரிப்பையும் குறிக்கும். இறைவனை நிராகரிப்பதற்காக வேண்டி அர்த்தம் செய்யலாம், அல்லது இறைவனுக்கு இணை வைக்கிறதுக்காக வேண்டி, ரெண்டுமே குஃப்ர் தான். இந்த காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளிவாசல் கட்டிருக்கிறாங்க, இந்த பள்ளியில போய் தொழாத அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இந்த வசனமே இதைதான் சொல்லுது, இணை வைப்பு அது மாதிரி இறைவனுடைய அந்த தன்மையில நிராகரிக்கிற தன்மை எந்த பள்ளியில் இருக்குதோ அந்த பள்ளியில தொழக்கூடாது என்பதை தெளிவா சொல்லுது. இணை வைக்கிற பள்ளியில தொழக்கூடாது என்பதற்கு குஃப்ரன் என்ற வார்த்தை இடம்பெறுது. இந்த வசனமே ஆதாரம் தான். இதுபோ வேற ஆதாரங்கள் இருக்கிற குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது.
ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர அதுல யாரையும் அழைத்து பிரார்த்திக்க கூடாது இப்படிங்கிறான். இப்ப அல்லாஹ்வை மட்டும் அழைத்து பிரார்த்திக்கிற இடம் தான் பள்ளியை தவிர அல்லாஹ்வோட அப்துல் காதர் ஜிலானி அழைச்சான்டா அது பேர் பள்ளிவாசலா? ஷாவுல் பாஷாவை அழைத்து மூணு ஓதுனான்டா அது பேர் பள்ளிவாசலா? அங்க உட்கார்ந்துட்டு முகமது நபியை கூப்பிட்டு செய்யறான், துவா செய்யறான், பாவத்தை மன்னிக்கிறவரங்கிறான், அதுக்கு பேர் பள்ளிவாசலா? பள்ளிவாசல் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குற இடம் தான் பள்ளிவாசல். ஷிர்க்கு கலக்காத இடம் தான் பள்ளிவாசல். குஃபுர் கலக்காத இடம் தான் பள்ளிவாசல். ஷிர்க்கு நடத்துறதுக்காக வேண்டி, ஷிர்க்கை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி, குஃபுரை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள் என்றால் அது பள்ளிவாசல் இல்ல, அதுல தொழக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் சொல்லக்கூடிய உண்மை. அதனால குஃப்ரு என்பது இணை வைப்பை எடுத்துக்கொள்ளும் என்ற அர்த்தத்துக்கும் உடன்படக்கூடிய பொதுவான வார்த்தை என்பது